ஏ பச்சைக்கிளி யாராவ எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க. இன்றைக்கி என்னென்னா ஆடிஷன் டே. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நம்ம லைஃப்பில். இன்றைக்கி வந்து ஆடிஷன் டேன்றனால நம்ம வந்து ஆடிஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா டைம் 9:30 இருக்கும். இப்போ போயிட்டுருக்கோம். ஆடிஷன் டைமிங் எதுவும் மென்ஷன் பண்ணல, அதனால் டக்குன்னு போயிட்டு நம்மளோட இருக்கிற டேலண்ட்டை ஃபுல்லாக காமிப்போம் முடிஞ்ச அளவுக்கு. அதுவும் இல்லாமல் நேற்று ஒருத்தர் இருந்தார், இன்றைக்கி இல்லையே அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. எல்லா டைமும் எல்லாருமே இருப்பாங்கலாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. நமக்கு நாம அப்படின்னு இருப்போம். தனியாவே இருந்தாலும் தப்பே இல்லை. A few moments later. நான் காலையிலே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தனியாக தான் இருப்போன்னு. ஆனால் பார்த்தீங்களா நமக்கு ஆடிஷன் போயிட்டு வந்தோடனே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாரு. பார்த்தீங்களா, அவரும் ஆடிஷனில் தான் வந்து சேர்ந்தார். அப்படி தான் பார்த்து பழக்கமானோம். அவர் பேர் சித் ப்ரோ ஃப்ரம் மதுரை. ஸோ இப்போ என்னென்னா நாங்கள் 2 பேருமே ஆடிஷன் முடிச்சிட்டோம். அங்கே ஏன் எடுக்கலைன்னா அங்கே வந்து ரொம்ப சவுண்டு ஓவராக இருந்துச்சு. நம்மக்கிட்ட மைக் வேறு இல்லை, சாரி. அதனால் இங்கே வந்து எடுத்துக்கலான்னு. ஆறா இல்லை கிடைக்கல எங்களுக்கு ஆக்சுவலாக. பட் இங்கே கிடச்சிது. அதுலேயும் நடுவில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்காங்க எங்களுக்கு பதிலாக பின்னாடி. அதை கண்டுக்காதீங்க, அவாய்ட் பண்ணி கேட்காது. இதில் இவனுங்க வேறு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. பட் அதை கண்டுக்காதீங்க. லேர்ன் பண்ணோம் ஆக்சுவலாக, ரொம்ப லேர்ன் பண்ணோம். என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு முக்கியமாக. இது எங்கள் 2 பேருக்குமே ஃபஸ்ட்டு ஆடிஷன். அதனால் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறோம். ஸோ கூப்பிட்றேன்னு இருக்கிறாங்க. சொன்னா என்ன சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும். இது கூட இல்லாமல் நம்ம ஒன்றும் போல. நல்ல ரைமிங் பட் டைமிங் தப்பு. பாசிட்டிவ் ஆப்டிமிஸ்டிக் மைண்ட் செட்டோட நம்ம போய்க்கலாம் அப்படின்றக்காக. ஓகே ஆச்சு அப்படின்றக்காக எங்கள் மனசு திருப்திக்காக நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கிறோம். பண்ணாமல் நம்மளை எதுவும் பண்ணலன்னு சொல்லக்கூடாதுல்ல. நம்ம ஒன்று பண்ணி நம்மளை வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்த்துக்கலாம். 1 வருஷமா பண்ணிட்டு 5 வருஷம் பண்றா. பாட்காஸ்ட் பேஷன் இதெல்லாம் சும்மா ஓவர் ரேட்டட். சோறு தின்றதுக்கு முதல்ல வீட்டில் வழியை பாடுறா. வீட்டில் 2 தலகாணி வாங்கி போடுறா. இப்போ டைமிங் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஃபுல்லாக தாண்டுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட. எனக்கு வேணும் நம்பிக்கை வேண்டும். ஒரு நிமிஷம். எதுக்கு சிரிக்கிறா? நம்ம தான் பஞ்சே அடிக்கலையே. அதானே. நம்பிக்கை இல்லைங்க. ஏங்க கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க. அதான் இல்லன்றல. உங்களிடம் இருந்து விடை பெறுவது நாங்கள் 2 பேருமே. தோத்தாலும் ஜெயிச்சாலும்